2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய பிரச்சனைகள், பிரச்சாரங்கள் எல்லாம் போய்க்கிட்டு தான் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, கட்சி டூ கட்சி இல்ல. உள்கட்சி விவகாரங்கள் தான் நிறைய போய்க்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கேன். எனக்கு பிரச்சனை முடிய மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஓகேங்களா? அதாவது தாவேகா. அதில மட்டும் தான் உள்கட்சி விவகாரம் இல்லாம இருந்துச்சு. இப்ப அதிலயே உள்கட்சி விவகாரம் போயிட்டு தான் இருக்கு. உள்ளவே செம சண்டைகள் போயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாமக, அப்பா மகன் சண்டை. அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அதிமுக ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜக. இது எல்லாமே உட்கட்சி விவகாரம் சண்டை போய்க்கிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். செங்கோட்டையன் அவர்கள் ஓர் அணியில் செயல்படலாம். திமுகல சாரி அதிமுகல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஓர் அணியில் செயல்படலாம். எல்லாரும் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயமா அமித்ஷா எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப வரையும் ஓபிஎஸ் என்ன சொல்லி சார் இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு? நான் தனியா தான் இருப்பேன். யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருல்ல. சரி ஓகே. ஆனா இந்த இடத்துல இபிஎஸ் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கேட்டா அவரு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாரு இபிஎஸ். ஏன்னா 3 பேர் அதாவது 3 பெரிய தலைகள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு குரு பூஜைக்கு போயிருக்காங்கல்ல. அந்த குரு பூஜைக்கு 3 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் செங்கோட்டையன். இவங்க 3 பேரும் ஒண்ணா போயிருந்தாங்க. போயிட்டு கடைசியில பேட்டியாவது குடுத்துருக்காங்க. இந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க? எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? அவருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா? ஒண்ணு சேர போறாங்களா? அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத எதுக்காக எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தாங்க. இதுல இன்னொரு தலைவர் உள்ள வரப்போது. இன்னைக்கு வர முடியல. லேட் ஆயி போச்சு. அதனால அவர பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நாங்க 4 பேர் ஒண்ணா தான் வருவோம்னு சொல்லிருக்காங்க. யார் அந்த 4வது ஆளு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்த்துடலாம். நான் உங்கள் விஜய் மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சொன்னல உள்கட்சி விவகாரம், உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி செங்கோட்டையன் ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாரு. என்னதுன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது சொன்னதுக்கு அப்புறமேட்டு எல்லாம் யோசிச்சாங்க. சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு யாரு செங்கோட்டையனு, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாருமே சொன்னாங்க ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த விவகாரம் என்ன பண்ணிருக்காரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லல. சரி ஓகே நான் என்ன பண்றேன் மேல போய் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்காக என்ன பண்ணிருக்காரு, அமித்ஷா போய் நேரில் சந்திச்சிருக்காரு. அவர் போய் சந்திச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஓரணியில் செயல்படணும், கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு அமித்ஷா சொல்லியிருக்காரு, நீங்க ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம கட்சி ஜெயிக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் நம்ம எப்படி பெரிய ஒரு கூட்டணி கட்சியை காட்டுறோம், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரிய கூட்டணி கட்சியை காட்டணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு எடப்பாடி உடன்பாடு இல்லைன்னா மாதிரி அப்புறம் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இது மூலமா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ரொம்ப பெரிய சண்டைகள் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருக்கும். கோபி அந்த சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உள்ள போயிருக்காரு. அந்த இடம் செங்கோட்டையன் அவருடைய தொகுதி. அவர் ராஜாவா இருந்திருக்காரு. அந்த இடத்துலாம் போயிட்டு அந்த ஊட்டி போற வழியில இவர் என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி, கோபியில போய் எனக்கு இங்கேயும் இடம் இருக்கு, எனக்கு இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க, உன் கோட்டையில என் கோட்டையில அது என் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் செங்கோட்டை என்ன பண்ணிருக்காரு, முடியாது, என்னதான் பிரச்சனை பண்ணாலும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அந்த ஒரு முடிவுல ஒரு பிடிவாதமா இருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கடுப்பாகி செங்கோட்டையன் அவர்களை எல்லா பொறுப்புலேருந்து நீக்கிட்டாரு. உனக்கு கட்சி பதவி இல்லை, உனக்கு எந்த பொறுப்பு இல்லை, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேருந்தே அவர் நீக்கிட்டாரு. ஓகேங்களா? இங்க இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கு மாறி மாறி. சரி ஓகே, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் இன்னும் வளர்ச்சி ஊத்திட்டே இருக்காங்க. அண்ணாமலை கூட யாரையும் சொல்லியிருப்பாரு எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படணும்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்த கல்ல நிற்கிறாரு, நான் யாரையும் ஒன்று சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்க நிலைமையில இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு போனார்ல, டெல்டா பகுதிக்கெல்லாம் போயிட்டு திமுக எதிரானு இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரா நிறைய வேலை செஞ்சுட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு பால் 6-6ன்னு அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒண்ணு சேர்றதுக்கு ஏன் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது தெரியல. இதுக்கு எதிராக டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் இவங்களும் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. ஆனா அவங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய துரோகி அப்படின்னு யாரு டிடிவி தினகரன் சொல்லியிருப்பாரு. அதனால விஜய் நாங்க சேர மாட்டாரு. சரி ஓகே, இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா குரு பூஜை நடந்துச்சுல, அந்த குரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்தாங்க, அரசியல் தலைவர்கள். அதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தனியா போயிருக்காரு. ஆனா அவருக்கு எதிராக இருந்த யாராவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் 3 பேரும் ஒரே காலம் வந்திருக்காங்க. அவர் பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, கட்சியில எல்லாருக்குமே தான் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க தனித்தனியா இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துன்னு சொல்லி செங்கோட்டையன் பேசிட்டு இருந்தாரு. ஆனா எடப்பாடி முடியாதுன்னு சொல்லியிருந்தாருல. ஆனா இவருக்கு ஒரு ஆச்சரியம், இவங்க என்ன முடியாதுன்னு சொன்னா இவங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நினைச்சாரு. ஆனா இபிஎஸ் அதாவது எடப்பாடி தவிர இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்ப இதை பத்தி தான் ரொம்ப ஒரு பரபரப்பா பேசப்படுது. ஆனா இன்னைக்கு குரு பூஜைக்கு போயிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வெளியே பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில யாராரு 3 பேர் ஒன்னா சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஓரணியில் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாராரு டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் 3 பேர் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா,
பிரிந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒன்றிணைக்கவே பசும்பொன்னில் இன்று இணைந்திருக்கிறோம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும். மீண்டும் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவரின் சன்னதியில் வந்து சபை எடுத்திருக்காங்க. மறுபடியும் இந்த ஆட்சி வரும்னு சொல்லி சபை வேற எடுத்திருக்காங்க. பசும்பொன்னில் இருந்து இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய கூட்டணி இருக்குது. துரோகத்தை வீழ்த்துவதற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். தேர்தலில் ஒன்றிணைவது நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம். அதாவது ஒன்று சேர்ந்து நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு இவங்க தரப்புல 3 பேர் சொல்லியிருக்காங்க. துரோகத்தை வீழ்த்துவதற்காக தான் இந்த எங்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள். அதன் அடிப்படையில் தான் எந்திருக்கிறோம். இது முக்கியமான ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சசிகலா, நான் சொன்ன அந்த 4வது ஆள், அந்த யார் அந்த 4வது ஆள்னா சசிகலா. அவரு வந்து இங்கே வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. பட் அவருக்கு வேலை இருந்ததுனால வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் என்னென்ன கட்சி பணிகள் செய்ய போகிறோம், என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று விட்டார்கள். ஆனால் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம் இவங்க சொன்னாரு, நான் வேணாம் சொன்னேன். ஆனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து உருபதிக்கு வந்திருக்காங்களே, என்ன காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு தான் இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சசிகலா என் கூட சேர்றது வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அவரும் வந்திருக்க வேண்டியது சசிகலா அவர்களும் வரவில்லை. சரி, ஓகே, 4 பேர் வந்து சேர்ந்துருந்தாங்க. அதாவது ஓபிஎஸ், டிடி தினகரன், செங்கோட்டையன், அப்புறமேட்டு சசிகலா. இவங்க 4 பேர் ஒன்று சேர்ந்து இபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு எதிராக நிற்பாங்களா? அப்படி இல்லை, இவங்க 4 பேர் சேர்ந்து எடப்பாடி கூட நின்று 5 பேரை ஒன்னா சேர்ந்து அதிமுகவை வெற்றி பெற செய்வார்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, இவங்க 4 பேர் சேர்ந்தது சரியா தவறா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க கூட்டு சேர்க்காம இருக்கிறது அது சரியா தவறா? இந்த கூட்டணி இப்படியே போனா கரெக்டா இருக்குமா, சரியா தவறா அப்படின்றத உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க.